மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை மிகுந்த உற்சாகத்தோடு மகிழ்ச்சியாக அறிவிச்சிருக்கார். 164 இடங்களில் நேரடியாக திமுக களத்தில் நிற்குது, போட்டி போடுவதற்கு தயாராக இருக்காங்க. அந்த வேட்பாளர் பட்டியலை வரிசைப்படி அறிவித்தார். கடைசி பெயராக தன்னுடைய பெயரை அறிவித்துக் கொண்டார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொளத்தூர்ல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி பெயராக அறிவித்தார். ஆனால் அதிமுகவில் வேட்பாளர் அறிவிக்கும் போது முதல் பெயராக எடப்பாடி பழனிசாமி பெயரை அவர் அறிவித்துக் கொண்டார். அது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல்னு வச்சுங்களேன். ஏதோ அந்த கட்சி அவர் தன்னை முதல்ல வேட்பாளர் அறிவிச்சுட்டு அப்புறமா எல்லாம் சொல்லணும். அது ஆளுமை இல்லாத ஒரு சூழலும் திமுகவில் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவர் தான் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கணும், யாருக்கு என்ன இடங்கள், எத்தனை இடங்கள் எல்லாத்தையும் பேசி ரொம்ப கிளவரா எல்லாரும் சொன்னாங்க. அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு, முரண் இருக்கு, பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் ஓடி போயிடும், விசிகா ஓடி போயிடும். அது அப்படியே ரத்தம் குடிக்கும் ஓநாயகாக வெளியில காத்திருந்த பல பேருக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. நாங்க தான் மாற்று சக்தின்னு வந்தவெல்லாம் தெரிச்சு தலைதிரிக்க ஓடுறானுங்க. அதுதான் சூழ்நிலை. இந்த 164 இடங்களில் நேரடியாக திமுக களத்துல நிற்கும் போது அந்த வேட்பாளர்களை கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் புதியவர்கள்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அங்க இருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. புதியவர்களை, இளைஞர்களை நிறைய பேரை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. புதுசா அவங்க கட்சிக்குள்ள இல்லை, ஏற்கனவே கட்சி பணிகள்ல பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான். ஆனால் இந்த முறை அவர்கள் வேட்பாளராக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 80% பேருக்கு 80% பேர் படித்தவர்கள், பட்டதாரிகள், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், முனைவர் பட்டம் பெற்றவங்க, பிஹெச்டி வாங்கியவர்கள், லாயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படித்த பட்டாளம் அதுல இருக்கு. 164 பேர்ல ஒரு 80%. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 29 வழக்கறிஞர்கள், அப்புறம் ஒரு 17 என்ஜினியர்ஸ், ஒரு 15 டாக்டர்ஸ், 7 பேர் பிஹெச்டி வாங்கின முனைவர்கள். இது எல்லாத்துக்கும் விட மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 18 பேர் இதுல பெண்கள். 18 பேர் பெண்கள்ல புதியவர்களுக்கெல்லாம் இடம் அளிக்கப்பட்டிருக்கு திமுகல. இந்த முறை அந்த வேட்பாளர் லிஸ்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கொண்டு களத்துல இறங்கியிருக்காரு. ஒரு 3 அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. மனோ தங்கராஜுக்கு கொடுக்கப்படல, அப்புறம் பொன்முடிக்கு வழங்கப்படலை. ஆனா பொன்முடிக்கு பதில் அவருடைய மகன் நிற்கிறாரு. அது மாதிரி காந்தி, ராணிப்பேட்டை காந்திக்கு சீட் இல்லை, ஆனால் அவருக்கு பதில் அவருடைய மகன் களத்துல நிற்கிறாரு. இது மாதிரி பல சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான். செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து கோவைக்கு போயிட்டாரு, கோவை மேற்குக்கு போயிட்டாரு. கோவை வடக்குக்கு வானதி சீனிவாசன் போயிட்டாங்க. இப்போ கோவை மேற்குல இருக்கிறவங்க அங்க அவங்க வடக்குக்கு போயிட்டாங்க. அவங்க அந்த ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள். ஏன்னா கோவை தொகுதியை இந்த முறை கண்டிப்பாக திமுக கைப்பற்றியே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அதற்கான தீவிரமான வேலை பார்த்தவர் தான் செந்தில் பாலாஜி. அதனால அவர் அந்த தொகுதியே மாறிட்டார், தன்னுடைய தொகுதியை அந்த இடத்துக்கு போயிட்டார். கொங்கு கடந்த முறை 2021ல கோவையை சேர்ந்த 10 இடங்களிலும் திமுக 1 கூட ஜெயிக்கல. 10 இடத்தையும் வெற்றி பெற்றது அதிமுக தான். இந்த முறை அதே மாதிரி நம்முடைய செல்வாக்கு இருக்கணும்னு எடப்பாடி ரொம்ப தீவிரமாக களமாடி அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் வெற்றி பெறுவாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. கடந்த முறை போலவே இந்த முறை அவருக்கு ஸ்வீப்பா அந்த கோவையை அந்த கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற முடியுமானா நிறைய சிக்கலை எடப்பாடி சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலையோட எதிர்ப்பு இருக்கு, இன்னொரு பக்கம் அவருடைய கட்சியில ஏற்கனவே இருந்தவர்கள் வெளியே போயிட்டாங்க, புதிதாக சிலர் வந்திருக்காங்க, உள்ளடி வேலைகள் செய்வதற்கு நிறைய இருக்கு. வானதி சீனிவாசன் இடம் மாறி இருக்காங்க, அங்கினும் பல சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதெல்லாம் அது அதிமுக எதிரொலிக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த தொகுதிகள்னு சில தொகுதிகளை அடையாளப்படுத்தலாம். அதுல ரொம்ப பிரதானமான தொகுதியாக பார்க்கப்பட்ட தொகுதி என்னன்னா பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் தொகுதியில தாவேகாவுடைய அந்த விஜய் நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லி முன்னாடியே இவங்க அரசியல் புரசலா ஒரு செய்தியை பரப்பி விட்டே இருக்காங்க. ஏதோ அவர் நிக்கிறதுனால அவர் வந்தாலே திமுக பயப்படுது, அதனால அவருக்கு எதிராகவே திமுக சதி பண்ணுதுன்னு இப்ப கூட இந்த பரதேசி பண்ணாடைங்க பொய் பரப்பிட்டு இதுல மரமண்டைங்க அடிப்படையில அறிவில்லாதவன் இந்த வேலையெல்லாம் செய்வான். ஏன்னா தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டுக்குள்ள தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துட்ட பிறகு எல்லா முடிவுகளும் எடுக்கிறது தேர்தல் அதிகாரிகள் தான், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் முடிவெடுப்பாங்க. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம தெரியாம தற்குறி முண்டம் போய் கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குது, போய் தேர்தல் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குது. நினைச்சா உடனே இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. ஆனா புரிதலோட கொடுக்குறாரா விஜய்னா எந்த புரிதலும் கிடையாது.
தான் களத்துல இல்லைன்றத தெரியக்கூடாதுன்றதுனால தன் களத்துல இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஜிபி ஆஃபீஸ் ஏறி இறங்குறதுக்கு அதை வந்து செய்தியா எல்லா பக்கமும் பரபரப்பா பேசப்படும். விஜயே டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டாருப்பா, ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிராக வந்தவொடனே அவர் வந்துட்டாரா, தனக்கு பிரச்சனை வரும்போது கூட வரலப்பா, அவரு பெண்களுக்கு பிரச்சனைனா வர, அது கிடையாது. இது பூரா டிராமா, ஏமாத்துவல, ஃப்ராடுத்தனம். அதை மனமாத்த ட்ரை பண்ணானுங்க, நடக்கல. கடந்த வீடியோல அதை தெளிவா நான் சொல்லியிருப்பேன். இப்ப வந்து எலெக்ஷன் ஆபீசர்கிட்ட போனாங்க இல்லையா, தேர்தல் அதிகாரிகிட்ட போய் இவங்க என்ன கொடுத்தாங்கன்றத நம்ம தெளிவா கடந்த வீடியோல விழாவரியா பேசணும். அதனால திரும்பி அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த நாடகம் பூராவே எதுக்காகனா, எங்களை கண்டு திமுக வந்து பயப்படுது, நாங்க வெளியே வந்தாலே அவங்களுக்கு வந்து பயம் வருதுன்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கட்டமைக்கிற பொய் உண்மையாக இருக்கும் பட்சத்துல, உண்மையிலேயே தாவேக்காவை கண்டு திமுக பயந்துருச்சுன்னா, பயந்து விட்டதாக நினைச்சதுன்னா, இல்ல உண்மையிலேயே அப்படி அவங்களுக்கு பயம் இருந்ததுன்னா, பெரம்பூர்ல டம்மி வேட்பாளர் போட்டிருப்பாங்க. பெரம்பூர்ல ஒண்ணு டம்மி வேட்பாளராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுருப்பாங்க, ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்க, தெளிவாக கடந்த 2 முறை அந்த தொகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அதே எம்எல்ஏக்கு சேகருக்கு, ஆர்டி சேகருக்கு தான் இந்த முறையும் சீட்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்ப நேரடியாக திமுகவை வந்து சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு, நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் விஜய். இப்படி ஒரு பரப்புரையை சொல்லி ஒரு பயங்கரமா நம்ம ஆபத் பாந்தவன், நம்ம பெரிய ஆள், நம்ம வானத்துல இருந்து குச்சவன், நம்ம பெரிய டுபாகூர் பேர் வழின்னு சொல்லி இந்த உச்சா நடிகர்னு சொல்லி சீனை போடலாம்னு நினைச்ச விஜய்க்கு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்கு திமுக. மீண்டும் அங்க ஆர்டி சேகரை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. அவர் தொகுதியில செல்வாக்கோட இருக்காரு, தொகுதி மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு. இவனுங்க காசு தான் வச்சிருக்காருங்க. அது வந்து ஆதவ் மாதிரி இந்த அமாவாசை கேரக்டர் பணத்தை வாரி இறக்கிறான், ஆனா பொய் பரப்பிட்டு இருக்கான். காசு வாரி இறக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பொய் பரப்பிட்டு இருக்கிற வேலை, அதுவும் அதிகாரிகள் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டை சொல்லிட்டு அதை ஊடகங்கள், அவனுக்கு இந்த ஜால்ரா அடிக்கிற ஊடகங்கள் கொஞ்சம் இருக்கு, இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் யூடியூப்லயும் காசு வாங்கிட்டு வாயை வாடகை கூட்டு பேசுறவங்கலாம், இவனுங்க என்ன பண்ணாலும் அது பெருசா காமிக்கணும்ட்டு பயங்கரமா பின்னாடி தெரிஞ்சிருக்காங்க. நல்லா பாருங்க, ஆதவ் எங்கெல்லாம் போறாங்க, 2 சேனல் மட்டும் மைக்கு நீட்டிட்டே இருப்பானுங்க. நல்லா பாருங்க, 2 சேனல் மைக்கு நீட்டே இருப்பாங்க. ஏன்னா இவனுங்களே அவர் குத்தகைக்கு எடுத்திருக்காரு. தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு பெரிய தொகையை வாரி வழங்கி அதுல ஒரு சேனல் தான் அந்த 2 மணி நேரம் கதவியே காமிச்சவன். ஸோ இவனுங்க 2 பேருமே ஆதவுடைய கைக்கூலிங்க. இது தாண்டி நிறைய யூடியூப் சேனல் இருக்கு, நிறைய சேனலுக்கு காசு கொடுத்து வச்சிருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க பூரா இணையம் முழுக்க பரப்பி விட்டுனே இருக்காங்க. ஏதோ வந்து எப்படி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி முதலமைச்சரான மாதிரியே இவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்க அந்த தொகுதியை நான் எதிர்பார்த்தது என்னன்னா, பெரம்பூர் தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், யாரை வேட்பாளராக அறிவிக்க போகுது திமுக அப்படின்னு காத்திருந்தோம். ரொம்ப அழகாக கூலா ஹேண்டில் பண்ணி ஏற்கனவே அந்த பொறுப்புல, ஏற்கனவே பதவியில அந்த தொகுதியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஆர்டி சேகருக்கு மீண்டும் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இடத்தை ஒதுக்கிட்டாரு, அறிவிச்சிட்டாரு. சோ பெரம்பூர் நேரடி போட்டியாக மாறிவிட்டது விஜய்க்கு. தலைகீழ தண்ணி குடிக்கணும், அதான் அங்க உள்ள நிலைமை. அது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் வந்து பிரச்சாரத்துக்கு இறங்கல, களத்துக்கே வராத இருக்காரு விஜய். அதனால விஜய் நம்ம வந்து வேட்பாளராக எடுக்கவே தேவையில்லை. முதல்ல போட்டிடுவாருன்னு சந்தேகம் எனக்கு, அந்த சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ பார்க்கலாம், நாளையில இருந்து ஏதோ கிளம்புறாரு, நாளில இருந்து கிளம்புறாருன்னு ஏதோ ஒரு அறிக்கை சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்றது தெரியல. அதனால ரோட்டுக்கு வந்தாதான் நம்ப முடியும். அதுவும் களத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சாதான் நம்ப முடியும், இல்லைன்னா அதுவும் நம்ப முடியாது. ஓகே, அடுத்ததா நான் ரொம்ப எதிர்பார்த்த தொகுதி என்ன அப்படின்னா, கடந்த முறை வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஸ்தம்பித்தது ஒரு சின்ன பிரச்சனையில. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்க இந்த இடத்துலதான் விளக்கேற்றுவோம், இங்க விளக்கேற்றினாதான் எங்க தெய்வத்துக்கு வந்து பெரிய மரியாதை அப்படின்னு சொல்லி இல்லாத பழக்கத்தை 100 ஆண்டுகளாக நடைபெறுகிற வழக்கத்தை மாற்றி அமைத்து தமிழ்நாட்டில் ஒரு கலவர சூழலை உருவாக்கி இதை மூலமாக மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி எடுத்த சில தற்குறி முண்டங்களுடைய எல்லா திட்டங்களையும் அப்போ வந்து 144 போட்டு அதை உண்ணுவிளமாக்கிய மிகப்பெரிய சூத்திரதாரி, மிகப்பெரிய ராஜதந்திரியா செயல்பட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர். ஆனா நீதிபதியே களத்துல போனார், இது வரைக்கும் இல்லாத நடைமுறைங்க. அதுல இருந்து அவர் எந்த பக்கமா ஒரு சாராராக இருக்கிறார்ன்றது வெளிப்படையா தெரியும். சார் விடுங்க, அதை பத்தி நம்ம ஏன் பேசுவானே, ஏன்னா அது நடக்கல, அதனால அதை பத்தி பேசுறதே வேஸ்ட். அது மாதிரி வந்து ஒரு பெரிய மதக்கலவரத்தை உருவாக்கணும்னு நினைச்ச தொகுதி வந்து திருப்பரங்குன்றத்துல எப்படியாவது சிக்கந்தர் மலையை எப்படி வந்து நாங்க இந்த தொகுதியே அந்த திருப்பரங்குன்றம் மலையே நான் வந்து அயோத்தியா மாத்துவோன்னு ஒரு ஆள் மாநில தலைவர், அந்த ஆளுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்குதுன்னு தெரியல. இத்தனைக்கும் அதிமுக அமைச்சராக இருந்த ஆள் தான்.
இப்போ எம்எல்ஏவா இருக்கார் நயினார் நாகேந்திரன் பேர். கடந்த தேர்தலில் 4 கோடி ரூபாய் பணம் வந்து பிடிபட்டது ரயில்ல. அவருடைய தொகுதிக்காக மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்காக தன் ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு போன தொகை கட்டுக்கட்டாக 4 கோடி ரூபாய் பிடிச்சாங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ வரைக்கும். ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ வரைக்கும் அதுக்கான விடை இல்லை. இப்போ மீண்டும் அவர் தான் இந்த கட்சியோட மாநில தலைவர். எப்படி லட்சணம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இந்த நபர் தான் சொன்னாரு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோம். எந்த நடவடிக்கையும் இல்லைங்க. கலவரத்தை தூண்டுற வேலையை செய்வதற்கு ரொம்ப நாசுக்காக பேசினார். ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனாலும் அப்படி எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அங்க மிக ராஜ தந்திரமாக சாணக்கியத்தனமாக செயல்பட்டதுனால மிகப்பெரிய கலவர சூழல் ஒடுக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு 100-200 பேரோட கூட்டிட்டு போய் விலைக்கு ஏத்தியே தீர்வேன்னு எல்லா இடத்துலையும் 7.5 கூட்டக்கூடிய ஹைகோர்ட்டாவது மண்டைக்கு மேல இருக்கிற விஷயமாவது முடியாதுன்னு பேசக்கூடிய ஒருத்தர். அவரை குறித்து நம்ம வந்து ரொம்ப பேச வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு எந்த விதத்திலும் செயல்பட முடியாம வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறார். வேற யாரும் இல்லை, எச் ராஜா. அவர் பேசாத பேச்சே கிடையாதுங்க. மத கலவரத்தை தூண்டுறதுல அந்த ஆள் மாதிரி மிஞ்ச எவனுமே கிடையாது. இஸ்லாமியர்களை கண்டா அப்படியே உட்கார இடத்தெல்லாம் எரியும், கிறிஸ்தவர்களை கண்டா உட்கார இடத்தெல்லாம் எரியும். ஆனா இந்த நபர் இந்த மாதிரி ஒரு டிபேட்ல பேசிட்டு இருக்கும்போதே சுருண்டு உளுந்து அவரை வந்து இன்னைக்கு போய் முதலமைச்சர் போய் பார்க்கிறார். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறார். இதுதான் திராவிட பண்பாடு, திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய பண்பாடு. அதுதான் அவன் என்னை பத்தி இத்தனைக்கும் வந்து ஸ்டாலின் குடும்பம் வந்து நாசமா போட்டோன்னு சொன்னால் அவரை போய் நலம் விசாரித்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து அங்க திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம் ட்ரை பண்ணாரு. அது இப்ப நீங்க கடவுளை நம்புகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, கடவுளை தண்டிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என்ன செய்கிறாயோ அது உனக்கு திரும்பி கிடைக்குது, அவ்வளவுதான், சிம்பிள். இவர் வந்து சமூக அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கிற விதமாக சமூக நல்லிணக்கத்தை குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்தாரு. அவரை இனிமே நீ லைக் பண்ண மாட்ட, ரொம்ப ஓவரா ஆடிட்ட, ஓவரா பேசிட்ட, நீ வீட்டிலே இருன்னு சொல்லி அவர் செய்த வினை எதிர்வினையாக மாறி வீட்டில் உட்கார வச்சிருச்சு. ஸோ அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றம் மிக முக்கியமான ஒரு தொகுதி பார்க்கப்பட்டுச்சு. நான் ரொம்ப யோசித்தேன், இந்த திருப்பரங்குன்றத்தை நிச்சயமாக பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கும், பாஜக வேட்பாளரை நிறுத்துவாங்க, அப்போ பாஜக அதுல நேரடியாக களத்துல இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது இன்னும் என்ன சூழல், யார் நிக்க போறா யாரெல்லாம் தெரியல நமக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக கூட்டணி கட்சிக்கு கொடுத்துரும், அவங்க இந்த மாதிரி வந்து கோயில் நகரங்கள்ல பெருசா கவனம் செலுத்த மாட்டாங்க, அது வந்து நமக்கு பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல யோசிச்சப்ப அதுக்கு அப்பவே நம்ம வந்து விசாரிக்கும் போது திருப்பரங்குன்றத்துல ஒரு பெண் ஏற்கனவே அவர் மாவட்ட மகளிர் அணியில இருக்காங்க, அங்க ஊராட்சி மன்ற உறுப்பினராக பல விஷயங்கள்ல அங்க மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த முறை திமுகவில சீட்டு வழங்கப்படலாம்னு ஒரு பேச்சு இருப்பதாக ஆரம்பத்துல பல மாதங்களுக்கு முன்னாக பேசப்பட்டுச்சு. நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டப்போ கூட சொல்லியிருந்தோம், கிருத்திகா தங்கபாண்டின்னு சொல்லி அவர்களுக்கு தான் அந்த இடத்துல வந்து சீட்டு வழங்கப்படலாம், அவங்க தான் அங்க வந்து ரேஸ்ல முன்னணியில இருக்காங்க, பெண் அமைப்பு எடுத்த லிஸ்ட்லயும் அவங்க தான் முன்னணியில இருந்தாங்க, உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்லயும் அவங்க தான் இருந்தாங்க, பிளஸ் வந்து ஸ்டாலின் தனியாக ஒரு சர்வே ஒன்று எடுத்தாரு, மாப்பிள்ளை எடுத்த சர்வேலையும் அவங்க தான் இருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு நிறைய தகவல் கிடைச்சப்ப முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும். இந்த கிருத்திகா தங்கபாண்டியன்றவங்க வந்து ஆன்மீகத்துல மிக சிறப்பாக அந்த பகுதி மக்களால் அறியப்பட்டவராக இருக்காங்க. இப்ப திமுக வந்து திராவிட இயக்கம், திராவிட கட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க, திராவிடியன் ஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆன்மீகத்துக்கு என்னடா வேலை இருக்குன்னா, அவங்க வந்து கோயிலுக்கு போவாதன்னு சொல்றது இல்லை, சாமி கும்பிடாதன்னு சொல்றது இல்லை, அதே நேரத்துல சக மனிதரை மனிதனாக மதிக்க கத்துக்கிட்டு நீ என்ன ஒன்னா செய், யார ஒன்னா எங்க வேணாலும் போய் நீ மனுஷனை வணங்காத, தெளிவாக சொல்லுகிற விஷயம். பெரியார் என்ன சொன்னாரோ அதான். அப்ப அந்த வகையில் இந்த அம்மா வந்து அங்க இந்த கிருத்திகா தங்கபாண்டின்றவங்க ரொம்ப காலமாக பல மாதங்களாக ஆன்மீக சுற்றுலா தலங்கள்லாம் அவங்க வந்து மக்களை கூட்டிட்டு வர்றது எப்படின்னா திருப்பரங்குன்றம், அப்புறம் பழனி, அப்புறம் அந்த மாதிரி திருத்தணி இப்படின்னு பல புண்ணிய தலங்கள் பல கோயில்கள் இருக்கிற அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டூர் போட்டு அங்கே பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வர்றது, அங்க நிறைய சோசியல் விஷயங்கள் பண்றது, பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்றதுன்னு ரொம்ப பாப்புலரா அவங்க வந்து மாறி இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்கள. இப்போ நீங்க திருப்பரங்குன்றத்துல போய் கிருத்திகா அப்படின்னு சொன்னா தெரியாதவர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி வைத்திருந்த அவர்களுக்கு சீட்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது ஒரு பெண்மணியை எடுத்துன்னு வந்து திருப்பரங்குன்றத்துல, அதுவும் நாங்க அயோத்தியா மாத்த போறோம்,
அது வந்து எங்களுடைய கடமை அப்படின்னு வந்து பாஜக ஒரு பக்கம் பயங்கரமா போராடிட்டு இருக்கும்போது அந்த தொகுதியில ஒரு பெண்ணை இறக்குறாங்களே, இவங்களால வெற்றி பெற முடியுமானா அங்கதான் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற திமுக தலைவருடைய ராஜதந்திரம் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த கோயில் நகரம், அங்க இந்த பாஜகவோ இல்ல மதவாத சக்திகளோ அவங்க கொண்டு வந்த எந்த அஸ்திரமும் அங்க பலிக்கவே இல்லை. அந்த ஊர் மக்கள் தெளிவா இருக்காங்க. ஏப்பா வெளியூர்காரங்க எவனும் வந்து இங்க உரட எழுக்காதீங்க, எல்லாம் போங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க அண்ணனா தம்பியா பழகிறோம், மாமனா மச்சானா இருக்கோம், எங்களுக்குள்ள மத வேறுபாடுகள் கிடையாது, ஒண்ணு மண்ணா நாங்க பழகிட்டு இருக்கோம், உங்க ஆணி புடுங்குற வேலையெல்லாம் இங்க வேணாம், கிளம்புங்கன்னு விரட்டி விட்டாங்க. இப்போ அவர்கள் ஏற்கனவே அங்க மக்கள்கிட்ட நல்ல பேர், எல்லா கட்சியை தாண்டி பெண்கள் அவ்வளவு பேர்கிட்ட நல்ல பேரை வாங்கி வச்சிருக்காங்க. சமீபத்துல கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேருக்கு அவங்க வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். கணவர் வந்து தொழிலதிபர், அவர் வந்து தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. சோ அந்த தொகுதி சர்வசாதாரணமாக கிருத்திகா தங்கப்பாண்டியன் வெற்றி பெறுவதற்கான தொகுதியாக மாறி இருக்குது. இப்போ அறிவிக்கப்பட்ட உடனே அங்க வந்து ரொம்ப உற்சாகம் கரை கொண்டு ஓடுது. சோ அது வந்து இப்போ ஒரு வெற்றி தொகுதியாக மாறி போச்சு. இதே மாதிரி பாஜக அந்த கோயில் நகரங்கள்லாம் கை விட்டாங்க போல இருக்கு. அவங்க இந்த மதத்தின் பேர்ல வந்து அரசியல் நடத்துவாங்க, ஆனா மதத்தின் பேர்ல நம்பிக்கை உள்ளவர்களை சேர்க்க மாட்டாங்க. இப்போ வந்து திருத்தணி, இப்போ பாஜக உண்மையிலேயே மத நம்பிக்கை உள்ள ஒரு கட்சி இல்ல மதத்தை காப்பாற்றணும்ன்ற கட்சியா இருந்தா இந்த மாதிரி நகரங்கள் எல்லாம் அவங்க வேட்பாளர் நிறுத்தி ஜெயிக்க வேண்டியது தானே. ஏன்னா இந்த பாஜகவுடைய பிரதானமான ஒற்றை கோரிக்கையா இருந்தது, ஒற்றை விஷயமா இருந்தது அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும்ட்டு. அதை பாபர் மசூதி இடிச்சு ஒரு பெரிய அமக்கலம் பண்ணி நாட்டையே பயங்கரமான பதட்டமாக்கி பாபர் மசூதி ஒண்ணுமில்லாம மண்ணா ஆக்கி மண்ணாக்கி கடைசியில அந்த இடத்துல வந்து இப்ப ராமர் கோயில கட்டி முடிச்சிட்டானுங்க. கட்டி முடிச்ச பிறகு கடந்த தேர்தலில் அந்த பகுதி மக்கள், அயோத்தி மக்கள் பாஜகவே ஓட ஓட விரட்டி பின்னங்கால பெடலப்பட அடிச்சு துரத்தி விட்டானுங்க. தோத்து போச்சு பாஜக. அப்ப உண்மையிலேயே அந்த மக்களுக்கு அங்க ராமர் கோயில் வரணும், அங்க மக்கள் வந்து பாஜக தான் எல்லாமே நமக்காக ஆபத் பாந்தவன், அவன் தான் நம்மளை காப்பாத்துற கட்சின்னு நம்பி இருந்தாங்கன்னா அயோத்தியில பாஜக தானே ஜெயிச்சிருக்கணும். ஏன் மண்ணை கவிச்சுனா இந்த நாடகம் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே போலதான் திருப்பரங்குன்றத்துல இவங்க போட்ட எந்த விஷயமும் எதுவுமே செல்பெடுக்கல. இப்போ கிருத்திகா தங்கப்பாண்டியன் ஈஸியா சுலபமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக அந்த தொகுதி மாறி போச்சு. இது அங்க அடுத்ததாக பார்க்கப்பட்ட விஷயமாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி கரூர்ல தான் நின்று வெற்றி பெற்று இருந்தாரு. இப்போ அவர் வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டார். கொங்கு மண்டலத்துல எப்படியாவது இந்த முறை நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்பதற்காக கடந்த 2 வருஷமா ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த வேலை பார்த்தனுடைய விளைவு தான் நீங்க 40 இடங்கள்ல எம்பி தேர்தலில் திமுகவுடைய அணி வந்து ஜெயிச்சாங்க, ஸ்வீப்பா அடிச்சாங்க. அது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுச்சு. ஏன்னா 2021 தேர்தலில் ஒட்டுமொத்தமா 10 இடத்தையும் வந்து திமுக வந்து இழந்திருந்தது கோவையில. அங்க வெற்றி பெற்றது வந்து அதிமுக. 3 வருஷத்துல 2024 நடந்த தேர்தலில் அப்படியே தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தியது வந்து கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது செந்தில் பாலாஜியோடைய வியூகம் தான். அதன் காரணமாக அங்க என்ன பண்ணிட்டாருன்னா இப்ப அவரே தன்னுடைய தொகுதியை மாத்திக்கிட்டு கொங்குக்கு போயிட்டார், கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டார். அதனால இப்ப அங்க அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடி உருவாயிருச்சு. அவருடைய வியூகத்துக்கு முன்னாடி இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. மிக மிக டஃப்பான இடமாக மாறி போச்சு. இதுல வந்து பெண்கள் ஒரு 18 பேர் நிக்கிறாங்கன்னு சொன்னல, இந்த 18 பெண்களுமே படித்தவர்கள், டாக்டர்ஸா இருக்காங்க, இன்ஜினியர்ஸா இருக்காங்க. இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா இந்த முறை வந்து ஏன் வந்து ஒரு 60 பேருக்கு வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஏன்னா களம் மாறிக்கிட்டே இருக்கு, சூழல் மாறிக்கிட்டே இருக்கு, ஃபைட் பண்ணணும், எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் அப்படின்னு டேக்லைன் வச்சிருக்காரு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்ப தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னா எந்த தொகுதியுமே நாம லூஸ் விட்டுறக்கூடாது, நல்ல கேண்டிடேட்டா போடணும், மக்களுக்கு அறியப்பட்ட கேண்டிடேட்டா போடணும், அந்த கேண்டிடேட் மூலமாக அங்க வெற்றியை சுலபமாக எடுக்கணும் அப்படின்றது அவருடைய கணக்காக இருக்கு. அது நிறைய இளைஞரணியுடைய பங்கு வந்து பெருசா இருக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய பங்கு ரொம்ப பெருசா இருக்குன்றாங்க. அதனாலதான் இளைஞர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ திமுக தன்னுடைய ஒட்டுமொத்த வேட்பாளர் அறிவிச்சிருச்சு, அதிமுக தன்னுடைய வேட்பாளர் அறிவிச்சிருச்சு, இப்ப பாஜக அறிவிக்கணும், இப்ப காங்கிரஸ் அறிவிக்கணும், இன்னும் சில கட்சிகள் அறிவிக்கணும்.
இப்ப இந்த இடத்துல தான் தமிழ்நாடு தேர்தல் வந்து பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. இப்போ முன்னாடி எல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த தகவல் வெத்துக்காரமா இருக்கிற விஜய் வந்து களத்துல இருக்கிறது நாங்க தான், களத்துல எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரா? இப்போ நாம ஏற்கனவே சொன்னோம், கடைசி தேர்தல் நேரத்துல தேர்தல் கிட்ட நெருங்கும் போது தாவேகா களத்திலே இருக்காதுன்னு சொன்னோம். அதுதான் இப்ப உண்மையாக நிலவரமாக இருக்கு. இப்ப வரைக்கும் அவங்க எந்த பிரச்சார யுக்தியும் அவங்க அதை தொடங்கவே இல்லை, களத்துக்கு வரவே இல்லை. ஆனா பொய் பரப்பிட்டே இருக்கானுங்க, சோசியல் மீடியால மட்டும் பொய் பரப்பிட்டு இருக்கானுங்க. அது அவங்களுக்கு வெற்றியாக தேடித்தர வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், இந்த முறை கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக மக்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த முறை நமக்கு ஆட்சியில வரணும், யாரை வெற்றி பெற வைக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, திமுக அரசாங்கம் செய்த பல விஷயங்களை அவர் வந்து இதை தொடரணும்னா நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த வாய்ப்பை தொடர்வதற்கான வாய்ப்பை மக்கள் வழங்குவார்கள் அவர் நம்புறாரு. அந்த அடிப்படையில தான் இந்த வேட்பாளர் பட்டியலையும் மிக தெளிவாக கவனமாக வேட்பாளர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த உரண்டை இழுத்துக்கிட்டு பிரேக் பிடிக்காத சைக்கிள் சுத்திட்டு இருக்கிறது தாவேகாவுடைய விஜய், இந்த வெத்து கழகத்தோட விஜய். இப்ப களத்துல நிக்கிறது ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. இந்த ரெண்டு கூட்டணி தான் களத்துல இருக்கு. அதுதான் கலை யதார்த்தமும் கூட, வேற யாரும் களத்துல இல்லை. ஆனா இவர்களோடு சேர்ந்து எப்பவும் போலுமே இருக்கிற சீமான் களத்துல இருக்காரு. அவரு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து களத்துல எல்லாரையும் வேட்பாளர் அறிவிச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் எல்லா ஊடகங்களையும் பேசும்போதும் சொல்லுவேன், மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல பேசும்போதும் சொல்லுவேன், இந்த வருகிற 2026 தேர்தலில் சீமான் அவருடைய அரசியல் நமக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அந்த சீமான் வாங்குகிற வாக்குகளை விட மிக குறைவான சதவீத வாக்குகளை தான் விஜய் வாங்குவார். எல்லா இடங்களிலும் விஜய்க்கு டெபாசிட் பறி போகும் அப்படின்றது தான் நாம சொல்லுகிற விஷயமாக இருக்கும். இந்த தேர்தல் முடிந்த பிறகு நம்ம சொல்ற விஷயத்துல உங்களுக்கே பல விஷயங்கள் உடன்பாடாக அமையும். ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறதுனால, விஜய் குறித்து நிறைய வீடியோக்கள் போடுறதுனால இந்த சேனல் வந்து விஜய்க்கு எதிராகவே செயல்படுதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒரு தவறான மனிதர் இளைஞர் சக்தியை தவறாக வழிநடத்தும் போது அது தப்புன்னு சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நம்மளாம் இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியாக அவர் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி அவருக்கு நமக்கு எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது. இருந்தாலும் இவரை அனுமதிக்க முடியாது. ஏன்னா இது வந்து அதாவது இப்ப திமுக அவர் தீய சக்தின்றாரு. ஆனா இந்த தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான ஒரு அரசியல்வாதி யாருன்னா அது விஜய் தான். கடைசியா ஒரு விஷயம், இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆள் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியில வரானோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சட்ட தலைமைச் செயலகத்துக்கு வந்து அவர் வந்து தேர்தல் அதிகாரியை பார்த்து புகார் மனு எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. என்ன பெருசா நீங்க வந்து சொல்றீங்க, அவர் வந்தாலே கூட்டம் வருது, அசம்பாவிதம் நடக்குது, நீங்க என்ன பெருசா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? உண்மையை சொல்றேங்க, அங்க ஒரு பெண் எஸ்ஐ அவர்களுக்கு கை முறிவு ஏற்பட்டிருக்கு. எனக்கு வந்து எதையுமே இப்ப அங்க என்னன்னா, இவங்க கூடவே ஒரு பவுன்சர்ஸ்னு ஒரு 10 பேரை கூட்டு வரானுங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே பத்திரிகையாளரை கண்ட உடனே பயப்படுறாரு. ஏன்னா எவனாவது ஒருத்தன் எதையாவது கேட்டுருவான், அவ்வளவு தப்பு வச்சிருக்காரு. அவ்வளவு தவறான செய்கையில் இருக்கிறவர்கிட்ட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பேசினாலும் அது வந்து ட்ரோல் ஆயிடும், தப்பாயிடும், உண்மை பேச தெரியாது. பத்திரிகையாளரை சந்திக்க துப்பு இல்லாத, தைரியம் இல்லாத கோழை தான் விஜய். அதனால அவர் வந்து வந்த வேகத்துல ஓடி போயிட்டாரு. இன்னைக்கு அந்த கிரௌட்ல மாட்டிய ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தவங்களுக்கு கை எலும்பு முறிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஆக மொத்தம் விஜய் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கத்தான் செய்யுது, அதை தவிர்க்கவே முடியல. அதனால அவர் வந்து இந்த சென்னை பிரச்சாரம்னு தொடங்குறாராம். மீண்டும் சொல்றேன், ஏற்கனவே ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கேன், அதை நீங்க போய் பார்க்கலாம். இப்போ சொல்றேன், சென்னை மக்கள் தெளிவாக உஷாரா இருங்க. இவன் வெளியில வந்தா உங்களுக்கு ஆபத்து. அதனால வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, விஜயை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து நேரலை காட்டுவானுங்க. நிறைய சேனலை விலைக்கு வாங்கி வச்சிருக்கானுங்க, வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கானுங்க. வாடகை வாங்கி வச்சிருக்க சேனல் எல்லாம் நேரலை காட்டுவான், அதை பார்த்துங்க. தயவு செய்து பாதுகாப்பு இல்லாமல் வேடிக்கை பார்க்க இந்த கூட்டத்துக்கு போயிடாதீங்க. அதுவும் கடுமையான வெயில் நேரம், வெயில்ல விஜய் வரமாட்டாரு, அது உண்மைதான். ஆனாலும் வர நேரத்துல நீங்க போய் வேடிக்கை பார்க்கறன்னு போய் சிக்கி சின்னாபனமாயி மரணத்தை நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள். அது சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா தார்மீக அடிப்படையில தமிழக மக்கள் மீது அன்பும் அக்கறையும் இருக்கிறதுனால இதை சொல்றேன். அக்கறை இல்லாத ஜென்மம் தான் விஜய். எவன் செத்தாலும் உழுந்தாலும் அவன் போய் பார்க்கவே மாட்டான், திரும்பி பார்க்காத ஜென்மம் தான். ஏன்னா பணம் கட்ட சொல்லியிருக்காங்க, 2 நாள் ஆகும், அதுக்கடையில ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. 2 லட்ச ரூபா கட்ட சொல்லுங்க. வித்து தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல, இதுக்கு பிரயோஜனம் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால முடிஞ்சா செய்வோம். இது பார்க்காம விட்டோம்னா அது பெரிய சிக்கல் இல்லையா? அதுக்காக நான் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை படிக்க சேர்த்து காப்பாத்திருங்க.
விக்னேஷ் ஒரு பையன் ஒரு பால் வியாபாரம் செய்கிற சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கஷ்டப்பட்டு பையனை காலேஜ் படிக்க வைக்கிறாரு. அவன் இவனை பார்க்க வேடிக்கை பார்க்க வந்து அடிபட்டு கீழே விழுந்து 18 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தான். நீ நல்லவனா இருந்தான்னா இந்த விஜய் ஒரு போன்ல பேசியிருக்கலாம், அல்லது நேர்ல போய் பார்த்து, அனிதா வீட்டுக்கு போக தெரிஞ்சது இல்ல, நேர்ல போய் பார்த்திருக்கலாம், ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருக்கலாம். இதுவரை எந்த வித ஒத்த பைசா கொடுக்கலங்க அந்த குடும்பத்துக்கு. இவனெல்லாம் நம்பிலாம் நீங்க போனீங்கன்னா உங்க லட்சணம் என்னன்னு பாத்துங்க. இவனை நம்பி போனீங்கன்னா நீங்க சுருண்டு விழுந்தா கூட இவன் பாட்டு கார் எடுத்துன்னு ஓடிடுவான். நிறைய சந்தர்ப்பங்கள் நம்ம பார்த்துட்டோம், நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டோம். இவன் பஸ் முன்னாடி 2 வீலர்ல உளறானுங்க, கண்டுக்காம பஸ் போயிட்டே இருக்கு. அதை பார்த்துதான் நீதிமன்றம் அந்த SOP போட்டுச்சு. என்னடா தறிக்கட்ட கூட்டமா இருக்கானுங்க, இந்த தரங்கட்ட தலைவனா இருக்கான், தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவன் விஜய்னு சொல்லியது நீதிமன்றம். ஏதோ சொல்லல, இது எதுக்கு எடுத்தாலும் திமுக குறை சொல்லிட்டு இருக்கானே. இப்பவும் பாருங்க, பழி யார் மேல போடுறான் பாருங்க. செய்யற தப்பெல்லாம் இவன் செய்யறது, ஆனா பழியெல்லாம் திமுக மேல போட்டுருவான். கேள்வி எழுப்ப வேண்டிய இடம் தேர்தல் கமிஷன், அனுமதி வாங்க வேண்டிய இடம் தேர்தல் கமிஷன், அனுமதி கொடுக்க வேண்டியது அவங்க. நீங்க கேட்க வேண்டியதை முறையா கேட்கணும். ஆனா எதுவுமே கேட்காம எங்களை பார்த்தாவே திமுக பயப்படுது அப்படின்னு ஒரு ஒரு உருட்டுறான். அது உண்மை இல்லைன்னு இவர் திமுக வேட்பாளர் பட்டியலில் வெளியில வந்தவங்க தெரிஞ்சு போச்சு, வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு. ஸோ எனிவே திமுக வேட்பாளர்கள் யார் யாரு, எந்தெந்த தொகுதியில, உங்க தொகுதியில யார் நிக்கிறா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்கிற விரும்புகிறவர்கள் இந்த ஆட்சிக்கு வாக்களிப்பாங்க. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். வணக்கம்.